அனைவருக்கும் நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருள் முழுமையாக கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். இந்த பதிவு சாபத்தினுடைய தொடர்பதிவில் இதுவும் ஒன்று. ஆமாங்க, நீங்கள் 2 பதிவுகளை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன சாபம் பார்க்க போகிறீங்க? அடடா, ஃபஸ்ட் கிளாஸாக படித்தால் நாம் 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் தங்க மெடல் வாங்கிய குழந்தைகள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஆனால் அதன் பிறகு எல்லாமே பிரச்சனை. பல காரணங்கள், புரிஞ்சிக்கோன்னு நினைக்கிறேன், பல காரணங்களால் பிரச்சனைகள். தங்க மெடல் வாங்கின குழந்தை இப்படி ஆகிவிட்டதே என்ற சிந்தனைகள் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, மருத்துவ படிப்பு தன் குழந்தைகள் படிக்கணும்னு எத்தனை பேர் பெற்றோர்களுக்கு மனமாற எண்ணங்கள் இருக்கும். சில பேருக்கு அந்த ஆசைகள் அதிகமாக இருந்து கூட வசதிகள் இருக்காது. ஆனால் குழந்தை அதுக்கான தகுதி உள்ள பிள்ளையாக இருக்கும், ஆணும் சரி பெண் பிள்ளையும் சரி. ஆனால் குழந்தைகளுக்கு தகுதியின்றி பெற்றவர்களுக்கு வசதி இல்லை. வசதி இருக்கின்ற குடும்பத்திலே குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, மருத்துவ படிப்பில் ஆர்வம் இல்லை, மற்ற படிப்பில் ஆர்வம் இல்லை. இது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே இன்னொரு தரப்பில் பாருங்கள், நல்ல அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும். நிறைய பிள்ளைகள் நம்ம சொல்லுவோம், சின்ன பிள்ளையிலே குழந்தையிலே அவன் எதெல்லாத்தையும் கழட்டி போட்டு டக்குன்னு ஒன்றா சேர்த்துருவான், அவ்வளோ அறிவானவன். ஆனால் அந்த அறிவு வளரும் போது பயன்படுத்தி படிப்பிலிருந்து அந்த படிப்பை படித்து ஒரு பெரிய பட்டம் வாங்குகின்ற அளவுக்கு இருக்குமா என்றால் இருக்காது. மற்ற எல்லாவற்றிலும் அந்த அறிவு இருக்கும். பேச்சு திறன், அடுத்தவர்களிடம் பேச்சு அவர்களை வசியப்படுத்துவது, அப்படி எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் படிப்புன்னு வரும்பொழுது கெட்டு போய்விடும். சில பேருக்கு அந்த அறிவு பலகமாக இருந்து பெரிய அதிகாரியாகின்ற அளவிற்கு பட்டம் வாங்கியிருக்க வேண்டும். அந்த அறிவு இருக்கும், ஆனால் அந்த அளவிற்கு போக முடியாது. அதற்கு பல காரணங்களால் தடங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வசதியும் அதற்கு ஒரு காரணமாகும். மொத்தத்தில் என்ன, உயர்ந்த கதி அடைவதற்கான ஒரு நிலை இருந்தும் அதை எட்டி பிடிக்க முடியாதது. இன்னொரு தரப்பில் பாருங்கள், பதவி, அது அரசியலாகட்டும், வேறு அரசாங்கமாகட்டும், வேறு துறைகளாகட்டும், நல்ல திறமையும் நல்ல குணமும், அவர் வசிக்கின்ற ஊரிலே இவரை போல் ஒரு குடும்பம் இல்லை என்ற அளவிற்கு பேரெடுத்தாலும் அவர் அரசியலிலோ மற்ற பதவி விஷயங்களிலோ ஈடுபடும் பொழுது அவருக்கு அந்த பதவி மட்டும் அமையவே அமையாது. அப்படியே அமைந்தாலும் அது நிலைக்காது. அதே போல் பல பேர் பல முயற்சிகள் செய்து உயர் பதவி, உயர்ந்த ஸ்தானத்திற்கான முதலீடு, அறிவு பலத்தை செயல்படுத்தினாலும் கூட அந்த உயர்வு என்ற ஒன்று வரும்பொழுது மீண்டும் காலை பிடித்து இழுத்து அது தள்ளிவிடும். இது நடக்குதா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இது பாருங்க, இன்னொரு பக்கம் நல்ல தொழில் போய்கிட்டே இருக்குங்க, அருமையான வளர்ச்சி இருக்கும். திடீர்னு ஒருவர் வந்து இது ஷார்ட்டாக, இதில் இவ்வளோ பணம் வருதப்பா, இதில் ஈடுபடு, இந்த தொழிலை செய்து பார், நான் பண்ண எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து குழப்பும் பொழுது என்ன ஆகும் தெரியுங்களா? பெற்றதையெல்லாம் இழந்திருப்பார், வாங்கினதெல்லாம் விற்று இருப்பார். ஒருவர் பேச்சை கேட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒருவர் பிச்சை எடுக்கின்ற நிலையிலே கடனாய் போய், கடன் தீர்க்க முடியாத கடன், அந்த கடன் வேதனையால் சிலர் தற்கொலை கூட செய்து கொள்கின்ற நிலைமை ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது பாருங்க, இன்னொரு விஷயத்தில் பிள்ளைகளால் திடீரென்று மன வருத்தமாகி அவர் குணங்கள் எல்லாம் மாறிப்போய் தப்பான வழியில் போய் சரிந்த குடும்பங்களும் இருக்கிறது. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்திலும் இது இருக்கலாம். இதெல்லாம் எப்படி வருகிறது, ஏன் ஏற்படுகிறது? முக்கியமாக பாருங்கள், என் வாழ்நாள் முழுக்க இதுவரைக்கும் நான் சம்பாதித்து எனக்கு அனுபவித்ததை விட கடன் கொடுத்து நான் தோய்ந்து போனது தான் பெரிது. அது இன்ற வரைக்கும் இருக்கிறது. எனக்கு இப்பொழுது வயது 65, 70, 60, 55. இதுவரைக்கும் நான் கடனிலே தான் இருக்கின்றேன் என்று சொல்வதும் உண்டு இல்லையா? இங்கே தாங்க விஷயம் இருக்குது. இவை அத்துணைக்கும் காரணம் என்ன?
பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனப்பிரச்சனைகள் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் குணம் ஒன்றி இருக்காது. இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். அது அம்மா பெண்ணுக்குமாகட்டும், அப்பா பெண்ணுக்காகட்டும், அம்மா பிள்ளைக்காகட்டும், அப்பா பிள்ளைக்காகட்டும், இதுவும் நிறைய குடும்பங்களில் நடக்கும். நகையோன்னா நகை, நான் நினச்சதை வாங்கி நான் போட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மூக்குத்தியை தவிர என்கிட்ட வேறு எதுவும், தாலியும் மூக்குத்தியும் தான் மிஞ்சிச்சு. எல்லாம் அடமானத்துக்கு போச்சு, எல்லாம் முழுகி போச்சு, எல்லாம் விற்றுட்டோம், எல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறீங்களா இல்லையா? ஆம், இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் குருவினுடைய சாபம் இருக்கிறது என்பது அர்த்தம். அப்போ இதில் சூட்சுமமாக 100க்கு 20 விழுக்காடு, 80 விழுக்காடு இல்லை, 20 விழுக்காடு நன்றாக கணவன் மனைவியாய் வாழ்ந்தவர்கள் கூட ஒவ்வொருவருக்கு ஒருவர் மனதார வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் செய்யக்கூடாத தவறை செய்வது. இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதை விளக்கமாக பதிவில் சொல்ல முடியாது. அந்த தவறி போகும்பொழுது ஒரு நாள் சிந்திப்பீர்கள், இந்த தவறுக்கு அப்புறம்தான் நான் அழிந்தேன் என்று. அது இரு தரப்பிலுமே நான் சொல்லுகின்றேன், கணவன் மனைவிக்கு உட்பட்டு. அவர்கள் அப்படிப்பட்ட வேதனையும் 20 விழுக்காடு இருக்கிறது. இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன சாபம் என்றால் குருவினுடைய சாபம். குருனா யார்? ஆன்மீகவாதியா, ஞானியா, சித்தரா? அப்படி என்றால் அதுவும் ஒன்றுதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் ஒன்று. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர், அதே போல் உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஒரு பெரிய மனிதர், உங்களுக்கு நல்லது கெட்டகளை போதித்து உங்களை ஒரு நெறிப்படுத்தி உயர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள், தன் வளர்ச்சிக்கும் தன் அறிவு பலத்திற்கும் தனக்கும் கற்றுக் கொடுத்த ஆசான், அது கல்வி முதல் மற்ற அத்துணையும் சரி, கற்றுக் கொடுத்த ஆசானை மனநோகும்படி நடந்த பரம்பரையில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற சாபம். உங்கள் சாபத்தில் போய் பாருங்கள், குருதசைன்னு ஒன்று நடக்கும். அல்லது குருங்கிற கிரகம் தனித்து 6, 8, 12 மறைந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக 100க்கு 80 விழுக்காடு உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய பிரச்சனை இருந்தே தீரும். அதே போல்தான் அது சந்திரனுக்கு 6, 8, 12லும் இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. முக்கியமாக 6, 8, 12 மறைந்து அந்த குரு வக்கிரம் பெற்று அதே குரு திசையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாகிவிடும். குரு என்றால் ஞானத்தை போதிக்கிறது மட்டும் குருவல்ல, நம்மை வளர்த்து விடுகின்ற தன்மைகளில் நாம் புரிந்து கொண்டு வாழுகிற. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு சின்ன தொழிற்சாலையோ அல்லது ஒரு மெக்கானிக்கல் ஷாப்போ வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து வேலைக்கு சேருவார். இவர்கிட்ட எல்லா வேலையும் கற்றுக்குவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்தவர் மிக தாழ்ந்திருப்பார், கற்றுக்கொண்டவர் காரிலே போவார், பெரிய செல்வந்தன் ஆயிடுவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த குருவினுடைய சாபம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சாபத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு பதிவில் தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைவாகத்தான் இதற்கான விமோச்சனத்தை சொல்ல போகின்றேன். தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். இது போன்ற ஒவ்வொரு சாபமும் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் சூன்யத்திலிருந்து பெரிதாக விடுபடுவீர்கள் என்பதற்காக இப்படிப்பட்ட பெரும்பாலான பெண்களுக்கு இந்த குருவினுடைய சாபம் மறைந்து இருக்குமே ஆனால் நீங்கள் செய்த வினை அல்ல, நீங்கள் செய்வித்த வினை அல்ல, இது கர்மமாக ஆகாமியமாக வரக்கூடிய கர்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஜாதகத்தில் குரு அப்படி பிரச்சனையாக இருக்கிறார். அதிலும் இந்த 6, 8, 12 வக்கரமாக இருந்தால்தான் யோகமாக குபேரனாக வாழ்ந்து பிச்சைக்காரனாக மாறுவது அவர் திசை நடக்கும் பொழுது, அவர் தசாபுத்தியில்தான் இதபோல் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கூறி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், இதற்கான தீர்வுக்கு வழிபாடும் தருகிறேன். நல்லதொரு பதிவை அடுத்து பாருங்க. வணக்கம்.